என் சத்துருக்களுக்கு எதிராக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி விழுகிறது. தாவீதுக்கு கிடைச்ச அந்த அனுபவம், தாவீது ராஜாவுக்கு கிடைச்ச அந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தினுடைய அந்த அனுபவம் எங்கள் ஆண்களுக்கு கிடைக்கணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கட்டாயம் கர்த்தர் செய்வார். இவங்க எல்லாரும் ஒரு ஆவியின் ஏவுதல், ஒரு அசைவு உண்டாகணும். இவங்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகணும். குடும்பத்தில் இருக்கிற ஆண்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகணும். இதுவரைக்கும் அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செஞ்சுருக்கலாம், அபிஷேகம் இல்லாமல் குடும்பத்தை நடத்தியிருக்கலாம், அபிஷேகம் இல்லாமல் தொழில் செஞ்சுருக்கலாம், அபிஷேகம் இல்லாமல் நிர்வாகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்களுக்கிட்ட கர்த்தர் நல்ல பொறுப்புகளை தந்திருக்கிறார். ஆண்டவரே, இவங்க எல்லாரையும் அபிஷேகிக்கணும். இவங்க எல்லாரையும் கூட்டி சேருங்க. நல்ல கையை அப்படி அசைச்சு 4 திசையிலையும் ஆவியானவரே அவங்க இருதயத்தில் ஒரு அசைவு உண்டாகட்டும். அவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, அவங்க எல்லாரையும் உங்களுடைய பாதத்துக்கு கொண்டு வாங்க. அவங்களுக்கு எதிராக சத்துருக்கள் நிறையா இருக்கிறாங்க.